ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verses 1 and 2. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் என்று சொல்றார். நாம கிறிஸ்து சிலுவைக்கு செல்லும் பொழுது அவர் பாருங்க தனிமையாக செல்லலை. அவர் நம்முடைய பாவங்களை மாத்திரம் சுமக்கலை, அவருக்குள் நம்ம எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவுக்குள், இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை அதனால தான் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம எல்லாரையும், ஆதாமுக்குள் இருந்த நம்ம எல்லாரையும் அவருக்குள் ஏற்றுக்கொண்டு தான் கல்வாரி சிலுவைக்கு சென்றார். கல்வாரி சிலுவைக்கு சென்று அவர் அங்கே மரித்த பொழுது நாமும் அவரோடு கூட சேர்ந்து மரித்தோம். மரித்த நம்மை எப்படி இயேசு அடக்கம் செய்யப்பட்டாரோ நாமும் அவரோடு கூட சேர்ந்து அடக்கம் செய்யப்பட்டோம். எப்படி இயேசு உயிர்த்தெழுந்தாரோ அதுபோல நாமும் அவருக்குள் இருப்பதினால் நாமும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்தோம். உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கிறபடினால் அங்கே நம்மையும் அவரோடு கூட, இயேசு எங்கே வீற்று இருக்கிறாரோ இப்போ அங்கே தான் நம்மளும் வீற்று இருக்கிறோம். இதுதான் ஒரு விசுவாசியினுடைய நிலை. விசுவாசி எங்கே இருக்கிறான்னு கேட்டினா, அவன் கிறிஸ்துவுக்குள் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டு பரத்துக்கு எழுந்தருளி போன இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது விருஷத்தில் வீற்றிருப்பதினால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்குள் இருக்கிற விசுவாசியம் எங்கே இருக்கிறான்னு சொன்னீங்கன்னா, பிதாவின் வலது விருஷத்தில் தான் அங்கே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். அப்படின்றது தான் சத்தியம். அதை தான் இங்கே சொல்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வருஷத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்போ நம்ம எங்கே வீற்றிருக்கிறோம்? எபேசியர் 2:7 படி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். அப்போ நம்ம எல்லாரும் உன்னதத்தில் வீற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறபடினால் அப்படிப்பட்ட ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் நம்ம பார்க்கணும். எங்கேருந்து பார்க்கணும்? நம்ம உன்னதத்திலிருந்து தான் எல்லாவற்றையும், இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் எங்கேருந்து நம்ம பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, பிதாவோடு குமாரன் இருக்கிறார், குமாரனுக்குள் நாம் இருக்கிறோம். அங்கேருந்து தான் நம்ம எல்லாத்தையுமே வியூ பண்ணணும். அப்படி வியூ பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே வித்தியாசமாக மாறிடும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. அவங்க உன்னதத்தில் பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறாங்க அப்படின்ற சத்தியம் அறிந்திருந்தாலும் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? 2ஆம் வசனம் சொல்லுது, கொலோசியர் 3:2, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அவங்க எங்கே தேடிட்டு இருக்கிறாங்கன்னா, பூமிக்குரியவைகளையே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்க? உன்னதத்தில், பிதாவின் வலது பரிசத்தில், கிறிஸ்துவுக்குள் அவர்கள் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுதலின் சாயல் இணைக்கப்பட்டு உன்னதங்களில் அவர் ஏறி போனார். பிதாவின் வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டார். அவர் போய் வீற்றிருக்கும் பொழுது நம்மையும் அவரோடு கூட உட்கார வைத்தார். அப்போ நம்ம அங்கே தான் இருக்கணும். அங்கே இருந்துட்டு இன்றைக்கி நம்ம எதை தேடிட்டு இருக்கிறோன்னா, பூமிக்குரியவைகளையே தேடிட்டு இருக்கிறோம். இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு உதாரணத்தை கொடுக்க விரும்புகிறேன். ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு ரப்பர் பேண்டை பூமியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மேல் நோக்கி இழுத்தோம்னா கொஞ்ச நேரம் அது அப்படியே இருக்கும். அந்த மேல் நோக்கி இழுக்கப்பட்ட ரப்பர் பேண்டை விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் பூமிக்கே வந்துடும் அது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த ரப்பர் பேண்ட் மாதிரி எப்படி இருக்கிறாங்கன்னா, பூமிக்குரிய காரியங்களிலே அவர்கள் நாட்டப்பட்டு இருக்கிறார்கள். இந்த ரப்பர் பேண்ட் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது மேல் நோக்கி போகுதோ
அதுபோல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஒரு எழுப்புதல் கூட்டம், ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு உபவாச ஜெபம் வரும்போது ஒரு உன்னத அனுபவத்துக்கு நேராக அவர்கள் நீட்டப்படுகிறார்கள். ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை தாண்டி திங்கக்கிழமை வந்த உடனே எங்கே வந்துடுறாங்க? மறுபடியும் அவங்க பூமிக்கே வந்துடுறாங்க. பூமிக்குரியவைகளையே தேட ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கே ஒரு நாள் இந்த ரப்பர் பேண்டு இழுத்தா மேல் நோக்கி போகுது பார்த்திங்களா, அதுபோல் மேல் நோக்கி போயிட்டு மறுபடியும் விட்ட உடனே அவங்க மறுபடியும் பூமிக்குரிய காரியங்களையே நாடும்படி தேடும்படி அங்கேயே அவர்கள் கடந்து வந்து விடுகிறத பார்க்கிறோம். பூமிக்குரியவர்களாக மாறிவிடு. அவர்கள் உன்னதத்தில் வீற்றிருக்கிறவர்களாக இருந்தாலும் பூமிக்குரியவைகளையே தேடுகிறவர்களாக மாறிட்டாங்க. ஆனால் அதே ரப்பர் பேண்டை நீங்கள் பரலோகத்தில் அதை நாட்டப்பட்டு, நம்ம என்ன இருந்தாலும் என்னதான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனாலும் ஒரு கன்வென்ஷனுக்கு போனாலும் நமக்குன்னு வேலை இருக்குது. பூமியில் நம்ம இருக்கிறோம், உலகத்தில் தான் நம்ம ஜீவிக்கிறோம். அதனால் இந்த உலகத்தில் சில வேலைகளெல்லாம் செய்ய வேண்டியிருக்குது, வியாபாரம் செய்ய வேண்டியிருக்கிறது, பிஸ்னஸ் பண்ண வேண்டியிருக்குது, நம்ம ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிறோம், ஒரு தொழில் நடத்துகிறோம், அதுக்கெல்லாம் போக வேண்டியிருக்குது, ஒரு ஊழியம் செய்கிறோம், அதுக்கெல்லாம் இந்த உலகத்துக்குள்ளே தான் போக வேண்டியிருக்குது. அப்போ அந்த ரப்பர் பேண்ட் எப்படி இருக்கணும்னா, பரலோகத்தில் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு பூமிக்கு நேராக இழுக்கப்பட வேண்டும். பூமிக்கு நேராக இழுக்கப்படணும். பூமிக்கு நேராக இழுக்கப்பட்டு பூமிக்குரியவைகளை தேடி நாடி, அதாவது நம்மளுடைய கடமைகள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய கடமைகளை முடித்து விட்ட உடனே அந்த ரப்பர் பேண்டை ரிலீஸ் பண்ண எங்கே போயிடும்? நேராக எங்கே நாட்டப்பட்டிருக்குதோ அது மேலே போயிடும், பரலோகத்துக்கு போயிடும். அது இட் வில் ஸ்ப்ரிங் பேக், மறுபடியும் பரலோகத்துக்கு போயிடும். அதுபோல தான் ஒரு விசுவாசி இருக்கணும். அவன் எங்கே வீட்டு இருக்கிறவனாக இருக்கிறான்? உன்னதத்தில் பிதாவின் வலது பரிசத்தில் அவன் வீட்டு இருக்கிறான். அவன் இந்த பூமிக்குரிய காரியங்களிலே ஈடுபட்டாலும், இந்த பூமிக்குரிய காரியங்களிலே அவனுடைய கடமைகளை நிறைவேற்றினாலும் முடித்த உடனே அவன் எங்கே போயிடுறவனாக இருக்கணும்? உன்னதத்தில் கிறிஸ்துவினுடைய தேவனுடைய வலது வருஷத்தில் அவன் வீற்றிருக்கிற இடத்துல உள்ள மேலானவைகளை தேடும்படி அவன் மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிடணும். இதுதான் அவனுடைய பொசிஷன். இந்த பொசிஷன் பிரகாரம் யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய தரிசனம், அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தர்மியான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட அன்பான சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் அவருக்குள் இருக்கிற நீங்களும் நானும் உன்னதத்திலே பிதாவின் வலது பரிசத்திலே ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் என்பதை நினைத்து இந்த பூமிக்குரியவைகளையே தேடிக்கொண்டிராதபடி தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடி மேலானவைகளை நாடுகிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டாக, எப்படி அந்த ரப்பர் பேண்ட் மேலே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு கீழே இழுக்கப்பட்டு ரிலீஸ் பண்ண உடனே மேலே போயிடுதோ, அதுபோல் நம்ம எப்பொழுதுமே உன்னதத்தில் இருக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக ஆண்டவர் உங்களையும் என்னை வழி நடத்துவாரா. இந்த வசனத்தை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்ற வார்த்தையின்படி அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவரே உடையவர்களாக நாங்கள் விளங்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தருளும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.